தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். ராஜாவின் பார்வை அந்த பாட்டு வந்து மேடம் சூப்பரா பாடுவாங்க. எவ்ரி மியூசிக் டைரக்டர் சார் ப்ளீஸ் லிசன் ஆன் திஸ் கஜானா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் 1 2 3. ஓகே 1 2 3. இவ்வளவு நல்லா ஃபங்க்ஷனலா போயிட்டு இருக்கு. No, you are very good singer. Everybody know. Please come on stage, please. Ready? 1 2 3. அப்ப மூணாவது கட்டையா தெரிவி நினைச்சீங்களா? ரெடி. Sorry if I make any mistake. ரெடி மேடம் ரெடி. ராஜாவின் பார்வை ராணி பக்கம் கண் தேடுது சொர்க்கம் கண்ணுது வைக்கம் பொன்னாலு மயக்கம் பொன்னாலு மயக்கம். கரெக்ட் சூப்பர். கரெக்ட் பாடலா ஏதோ ட்விஸ்ட் பண்ணிட்டேனா ஏதோ பண்ணிட்டேன் ஆனா ஓகே. ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ. எம்ஜிஆர் சார் நன்றி சார். கூடாது கதறக்கூடாது கூலா பேசிட்டு போகணும். இல்லவா உங்க ஆறுதலுக்காக சொல்றாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO தர்மா அனைவருக்கும் வணக்கம். மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்ல. தயவுசெய்து நீங்களே ஒரு கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கஜானா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். கஜானா படத்தை நானும் இனிகோ அவர்களும் தான் பார்த்தோம். நல்ல ஒரு தரமான படம். எப்படி புலிமுருகன் அந்த புலி கூட மோகன்லால் சார் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, அதே மாதிரி ட்ரிபிள் அந்த படத்துல ஜூனியர் NTR சார் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. அவர் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, ஹாலிவுட்ல அப்பகாலிப்டோ அது சண்டை போடும். என்னவா இப்பதான் நெட்ல பாத்துட்டு வர இது என்ன அவசரம்? நெட்ல பார்த்த அப்பகாலிப்டோ தான் போட்டு இருந்துச்சு. ஸ்பெல்லிங் கேட்கார ஹீரோ பேர் பாலா. எப்படி இப்ப நீங்க பார்த்து எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கீங்களோ, அதே மாதிரி இந்த கஜானா படம் பாக்குறப்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா இது வெறும் கஜானா இல்ல, வேதிகா நடிச்ச கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சாந்தனி நடிச்ச கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சால்னா ஊத்துன கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சக்கர மாதிரி இருக்கிற கஜானா. அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப பல பேர் சொன்னாங்க உங்களை பத்தி ஏற்கனவே படம் எடுத்தீங்க அப்படி இப்படின்னு. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சார். ஏன்னா இந்த படத்தை வந்து ஏதோ சும்மா ஏனாதானோ அப்படின்னு எடுக்காம நல்ல ஒரு ரெஃபரன்ஸோட இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த VFX பண்ணவர் கூட சொன்னாரு. நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சது நல்ல ஒரு தரம் இருக்குது. கண்டிப்பாக மே 9 உலக அளவில் இந்த படம் பேசப்படும். அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இயக்குனர் திருமலை சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்கதான் படத்தை வெளியிட போறதா போட்டிருக்கிறதுல மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராகவும் இருந்து இன்னைக்கு பல படங்களை வெளியிட்டு வருகிறார். ஏன்னா அவரு வெளியிடுற படங்கள் எல்லாமே ஒரு தரம் இருக்கும். சோ அந்த தரம் கண்டிப்பாக இந்த கஜானாலே இருக்கும். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார் உங்க பாட்டெல்லாம் போய் பார்த்தேன். போலாம் போலாம் பொல்லாரை போலாம் போலாம் பொல்லாரை. இது கண்டிப்பாக வர 9 அன்னைக்கு எல்லாருமே படம் பாக்குறோம்னு சொல்லுவாங்க. ரெடி போலாம் போலாம் பொல்லாரை கமான் கிளாஸ் போலாம் போலாம் பொல்லாரை போலாம் 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 அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில வரவங்க வெளியில உள்ள
வரவங்க எல்லாருமே உள்ள வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு போலாம் 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 ரைட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார் மியூசிக்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த படத்துல வந்து நம்ம வேதிகா அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா நடிப்பாங்க, எல்லாமே தெரியும். அவங்க நல்லா பாடுவாங்க. ஸோ இனி ஏஆர் ரஹ்மான் சார், அனிருத் சார், யுவன் சங்கர் ராஜா சார் அவங்கெல்லாம் வந்து வேதிகா அவர்களை படத்துல பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நீங்க வேணா நினைப்பீங்க ஏதோ வீடியோக்கு அது சும்மா அப்படியே ஃப்ளூக்ல ஏதோ சொல்றாங்க போல அப்படின்னு. வேதிகா மேடம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ், 2 words சிங்கிங் அவர் சாங்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் வெல்கம் டு. இல்ல நானே ராணியின் முகமே ரவிஸ்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ. ப்ளீஸ் கம் ஆன். No, everybody waiting. Please, too. That before line, please come. Raja, come on. I know everything. Please, I know little English only. Please, after birds, Gali, come on. Excuse me. No, hand like this. Thank you once again. Rajaவின் பாடல் அந்த பாட்டு வந்து மேடம் சூப்பரா பாடுவாங்க. Every music director sir, please listen on this Gajana audio release function. 1 2 3. Okay, 1 2 3. இவ்வளவு நல்லா ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. No, you are very good singer. Everybody know. Please come on stage, please. Ready? 1 2 3. அப்ப மூணாவது கட்டையா தெரியும் பண்ணி வச்சுக்கோங்க. Ready? Sorry if I make any mistake. Ready madam, ready. ராஜாவின் பார்வை ராணிய பக்கம் கண் தேடுது சொர்க்கம் கண்ணுதை வைக்கம் பன்னாலு மயக்கம் பன்னாலு மயக்கம். கரெக்ட், சூப்பர். கரெக்ட் பாடலா இல்ல ஏதோ ட்விஸ்ட் பண்ணிட்டேனா ஏதோ பண்ணிட்டேன் ஆனா ஓகே. ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ. எம்ஜிஆர் சார், நன்றி சார். அவ்வளவுதான் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்ப நான் ஏதோ மேடைக்காக வேதிகா மேடம் கிட்ட பேசுறேன் அப்படின்னு. எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காலை அந்த படத்துல ஹீரோயின் அவங்க நடிச்சாங்களோ அப்போ இருந்து நான் வேதிகா மேடமோட ரசிகர் ஆயிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என் தானை தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு, என் உயிர் நாடி எல்லாமே. அது மட்டும் இல்ல ஒரு படத்திற்கும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு படத்துக்கு என்னோட வசனங்கள் ஒண்ணு வந்துட்டு இருக்கோம். மாநாடு, தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு, எல்லாரும் கொஞ்சம் வெளியே விடு, வெந்து தணிந்தது காடு, தலைவனுக்கு வணக்கத்தை போடு, எஸ்டிஆரின் 10 தலை. நன்றி. அது உண்மைதான். அதே மாதிரி இப்போ எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது. சிம்பு நடிச்சது தக் லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப், கஜானாக்கு உண்டு குட் லைஃப். சோ இதுதான் இனிமேல் நம்ம தக் லைஃப் படத்தோட வசனம். இனிமேல் நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்டி ஏற்ற போறேன். இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸ்ல உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். மற்றும் இனி ஒரு வேலையில சந்திப்போம். நன்றி. என்னடா இந்த கூல் சுரேஷோட இந்த 4 பேர் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. உங்களெல்லாம் போறப்ப நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். சரி, இப்போது கஜானாவுடைய இசை வெளியீடு